ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தங்கிட்ட 8ஐ 3ஆல் பெருக்கினால் என்ன விடை வரும்னு கேட்டாங்க. அவன் 23 என்று சொன்னதால் அவனை வேலைக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசை. ஆனால் இப்போ அவன் சொன்ன வேலை போயிடுமே என்று சில மாதம் வேலை செய்த பின்பு மேலாளரை அணுகி, சார் 8 3 24 தானே, நான் 23 தானே சொன்னேன், ஒரு வேலை தெரியாமல் வேலை கொடுத்துட்டீங்களோ எப்படி என்று கேட்டான். மேலாளர், அப்படியெல்லாம் இல்லைப்பா, அன்னைக்கு நிறைய பேர் நேர்முக தேர்வுக்கு வந்திருந்தாங்க, எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்வி தான் கேட்டோம், வந்தவங்களையே நீ மட்டும்தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் நெருக்கமான பதிலை சொன்னார் அப்படின்னு சொன்னாராம். இதில் பெரிய வாழ்க்கை தத்துவமே அடங்கியிருக்கு. குறையே இல்லாமல் உலகத்தில் 100க்கு 100 பெர்ஃபெக்ட் என்று யாரும் இல்லை. மனிதன் குறைகளையும் நிறைகளையும் உடையவன். யார் ஒருவர் 100% பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்குறாங்களோ அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகவும் எரிச்சலுடன் தான் வாழ்க்கை கழிக்க நேரிடும். ஏனென்றால் அவர் எதிர்பார்ப்புக்கு தக்கபடி யாரும் இருக்க போவதில்லை. நாம் பல விஷயங்களில் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர்களை ஒப்புக்கொண்டு வாழ பழகி கொள்ள வேண்டும். மனைவி, பிள்ளைகள், சுற்றம், நட்பு எல்லாவற்றிலும் நியரஸ்ட் ஆன்சரை மட்டுமே பாருங்கள். அதே நேரம் இது எல்லா நேரத்திற்கும் பொருந்தாது. ஒரு ரயிலை இயக்குபவர் சரியான நேரத்தில் குறிப்பிட்ட இடம் கடக்க வேண்டும், கடந்துதான் ஆக வேண்டும். அப்போதுதான் அடுத்து வரும் ரயில் மீது மோதாமல் விபத்தின்றி செல்ல முடியும். உதாரணமாக, அழகான வாழ்க்கை துணை வேண்டும் என்பதில் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரையும், அவர் அன்பானவராக இருக்க வேண்டும் என்பதில் பர்ஃபெக்ட் ஆன்சரையும் எதிர்பாருங்கள். வரும் பாராளுமன்ற தேர்தலில் பர்ஃபெக்ட் தலைவருக்குத்தான் ஓட்டு போடுவேன் என்று அடம் பிடித்தால் நாம் என்றைக்கும் ஓட்டு போட முடியாது. இருப்பவர்களில் ஒரு நியரஸ்ட் கரெக்ட் தலைவரை தேர்ந்தெடுத்து வாக்களியுங்கள். இது பள்ளி காலங்களில் ரேடியோவில் கேட்ட கதை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி அலங்காரங்களையும் நானாக சேர்த்து விட்டேன். பல ஆண்டுகள் கடந்து விட்டதால் அக்கருத்து அவ்வளவு பர்ஃபெக்டா சொல்ல முடியவில்லை என்றாலும் நியரஸ்டா சொல்லியிருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள்.